Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங் ப்ராசஸ் லாஸ்ட் டேட் நமக்கு க்ளோஸ் ஆயிடுச்சுங்க. அப்ளிகேஷன் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன். பட் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கு. பட் இதுக்கிடையில் மத்திய பிரதேசத்தில் ரீநீட் எக்ஸாமினேஷன் வருமாமே சார். அப்போ இந்த ரீநீட் எக்ஸாமினேஷன் வந்தால் என்ன ஆகும்? நமக்கு ஆல் இண்டியா ரேங்க் மாறுபடுங்க. அப்போ கவுன்சிலிங் உடனே ஆரம்பிப்பாங்களா? கவுன்சிலிங் உடனே ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா உடனே ஆரம்பிக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த இஷ்யூஸ் இருக்கும்போது ஒரு ஸ்டேட்டில் மட்டும் கவுன்சிலிங் நடத்த முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, ஸ்டேட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது எம்சிசி ஒரு ஷெட்யூல் கொடுப்பாங்க. ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் எப்போ நடக்கணும், ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் எப்போ நடக்கணும் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நமக்கு கவுன்சிலிங் நடக்குங்க. அப்போ உடனே நமக்கு கவுன்சிலிங் நடக்குமானா இது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேபி என்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் அப்பீலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ இந்த ரீநீட் எக்ஸாம் வேண்டான்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். பட் மேபி ரீநீட் எக்ஸாம் நடத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கலாமுங்க. இதெல்லாம் நம்ம நியூஸில் அப்டேட் பண்ணி மீண்டும் உங்களுக்கு சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில் நிறைய சந்தேகங்கள் பெற்றோர்களுக்கும் குழந்தைகள் இருக்கு. நிறைய கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ தினமும் இரவு 9 முதல் 10 மணி வரைக்கும் என்னென்ன கால்ஸ் வருது அதுக்கான டவுட் கிளாரிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம். இது தேவைப்பட்டா நீங்க கலந்துக்கலாம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். ஹலோ சார், வணக்கம் சார். சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சார், தருமபுரில இருந்து பேசுறேன் சார். என்ன சந்தேகங்க? சார், பாப்பா 484 சார். என்ன கம்யூனிட்டிங்க? பிசிஎம் சார். பிசிஎம்க்கு வாய்ப்புகள் இருக்குங்க. கவர்மெண்ட்ல கிடைக்கிறதுக்கு என்ன ரேங்க் வருங்க பிசிஎம்ல? சார் 71,672 சார். வாய்ப்பு இருக்குங்க. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு வாய்ப்பு இருக்குதுங்களா? கண்டிப்பா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்காங்க சார். கண்டிப்பா அது லீஸ்ட் காலேஜஸ்ல ஏதாவது ஒரு காலேஜ்ல கிடைக்குங்க. எஜுகேஷன் ஓகே சார். ஏதோ ஒரு கல்லூரி கிடைச்சிருங்க. கண்டிப்பா கிடைக்குங்க. கண்டிப்பா கிடைக்குங்க. ரொம்ப சந்தோஷம் சார். சரிங்க, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வச்சிருங்க. தேங்க்யூ சார். வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் சார். சொல்லுங்க, என்ன சந்தேகம்? எங்க இருந்து பேசுறீங்க? இது காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருந்து பேசுறோம். என்ன சந்தேகங்க? எம்பிசி 1,779 ரேங்க்ல இருக்கும். 1,779 எம்பிசிக்கு வாய்ப்புகள் வந்து எம்பிபிஎஸ்க்கு குறைவா தான் இருக்குங்களே. கவர்மெண்ட் கோட்டாலையும் கிடைக்காது. 1,00,000 ஆல்ரெடி வீடியோ பதிவு பண்ணியிருக்கோமே. எம்பிசினா 1,40,000 35,000க்கு மேல போனா எம்பிபிஎஸ் கிடைக்க வாய்ப்பு இல்லைங்க. கிடைக்க இல்ல, எம்பிசி செல்ஃப்ல கிடைக்காதா? செல்ஃப்ல வந்து ஆல் இண்டியா ரேங்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1,35,000 இருக்கணும். 1,40,000க்குள்ள தான் கிடைக்கும். நீங்க 1,80ல சொல்லுங்க. ஆல் இண்டியா ரேங்க்ல தான் சார் 1,779. 1,779 1 லட்சம்னா கிடைச்சிருங்க. என்ன மார்க் வருது? 464. 464 கிடைக்கும். 1,700னா கிடைக்குங்க. நான் 1,70,000 நினைச்சிட்டேன். 1,700 1 லட்சம்னா கண்டிப்பா கிடைச்சிரும். உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். எந்த மாதிரி காலேஜ் கிடைக்கும்? என்ன மாதிரி காலேஜுங்களா? பிரைவேட் காலேஜ் ஆல்ரெடி நீ வீடியோ பதிவு பண்ணிடுவேன். இருங்க நான் பார்த்து சொல்றேன். 1,779. வீடியோல கண்டினியூவா பார்த்துட்டு இருக்கோம். கேட்கலாம். 1,779 மேபி உங்களுக்கு கற்பகம் ஃபேக்கல்டி கோயம்புத்தூர் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. ஸ்ரீ முத்துக்குமரன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓரளவு கிடைக்குங்க. அது கற்பகம். வேற மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கூட பார்த்தீங்கன்னா பார்டர்ல இருக்கும். 1,02,000 வரைக்கும் கிடைச்சிருக்கு. கற்பக விநாயகா கொஞ்சம் பார்டர்ல இருக்கும். பனிமலர் கிடைக்கும். 1,12,000 ஓரளவு கிடைக்குங்க. அது ரொம்ப டாப் 10 காலேஜஸ்ல கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் சார், நாங்க வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். சொல்லுங்க, என்ன சந்தேகங்க? பையன் வந்து 498 எம்பிசி. 498 எம்பிசி கண்டிப்பா உங்களுக்கு கவர்மெண்ட் கிடைக்கும். என்ன ரேங்க் வருங்க? 54,868. 24,000ங்களா?
54,000 சார். 54ஆ? ஆமா. கிடைக்கும் சார், கண்டிப்பாக நல்ல காலேஜ் கிடைக்குமா சார்? உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ பதிவு பண்ணியிருக்கேனே நான் உங்களுக்கு. கவர்மெண்ட் காலேஜஸ் பார்ட் 3ல கிடைக்கும் சார் உங்களுக்கு. மூணு பதிவாக வீடியோ பண்ண அதில் கண்டிப்பாக கிடைச்சிடும் உங்களுக்கு. அப்படிங்களா சார்? இப்போ நிறைய இன்ஸ்டியூட்ல வந்து பயமுத்துறாங்க சார். 500 மார்க்ல எங்களுக்கு வந்து 168 பேர் இருக்கிறாங்க, 200 பேர் இருக்கிறாங்க, 500 பேர் இருக்கிறாங்க. சார் எத்தனை பேர் இருந்தாலும் உங்களுடைய கம்யூனிட்டியில எப்படி வாங்கியிருக்காங்கிற பொறுத்தா இருக்குது. இப்போ நம்ம அந்த 3 வருஷமா வச்சு தான் பார்க்குறோம். நம்ம வந்து ஏதோ ஒரு டேட்டா வச்சு சொல்லலை, 3 வருஷமா இருக்கிற டேட்டா பேஸ் பண்ணி தான் சொல்றோம். அப்படியே ஒரு 2000 3000 மாறலாம், 4000 மாறலாம். பட் கண்டிப்பா நீங்க வந்து அதை விட நல்லா சேஃப் ஜோன்ல இருக்கிறனால கண்டிப்பா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கண்டிப்பா கிடைச்சிடும் சார். எங்க சார் கிடைக்கும்? ஒரு கலக்கு நீங்க அது ஆல்ரெடி நம்ம வீடியோ பதிவு பண்ணுமே சார். உங்களுக்கு வீடியோ பதிவு பண்ணினா நம்ம நிறைய வீடியோ பதிவு பண்ணியிருக்கோமே. பார்த்தேன் நானு. அதான் 20 காலேஜுக்கு மேல கிடைக்குது. அதான் அது யோசிச்சேன். ஆனா இப்ப பயமா இருக்கு சார். வேற எதுவும் இல்லை. என்னன்னா வர பேஸ்புக்கு இது யூடியூப்லாம் வந்து சும்மா வந்து எங்க இன்ஸ்டியூட்ல வந்து 1000 பேர் பாஸ் பண்ணிட்டாங்க, 500 மேல. இல்ல சார், அதெல்லாம் கிடைக்கும் சார். நீங்க என்ன ரேங்க் வருது சார் உங்களுக்கு? 40 விழுப்புரமே கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார். எம்பிசி விழுப்புரமெல்லாம் கிடைக்கும் சார். 50,000க்குள்ள தானே இருக்கீங்க? 54,000 சார். 54,868 எம்பிசி தானே சார். பிசினா கூட பார்டரை சொல்லலாம். எம்பிசி நீங்க பார்டர்னு சொல்ற மாதிரி இல்லை சார். ஈரோடு மெடிக்கல் காலேஜ் மேபி உங்களுக்கு திருவண்ணாமலை கண்டிப்பா கிடைச்சிடும் சார் உங்களுக்கு. திருவண்ணாமலை நீங்க எந்த ஊரு? வேலூர் டிஸ்ட்ரிக்ட் சார். வேலூர் டிஸ்ட்ரிக்ட். திருவண்ணாமலை கண்டிப்பா கிடைக்கும் சார் உங்களுக்கு. அப்படிங்களா சார்? நன்றி சார். ஏன்னா வர வர பயமா இருக்கும் சார். ஏன்னா பையன் கண்டிப்பா கிடைக்கும் சார். கண்டிப்பா கிடைக்கும் சார். தேங்க்ஸ் சார். வேற எதுவும் இல்லை. அதுதான் வர வர இன்னும் ரொம்ப போகுது. இன்ஸ்டியூட்டுக்கு பண்றாங்களா சார்? இப்போ சார் அது வந்து ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டும் எத்தனை பேர் வாங்கியிருக்க அத்தனை பேர். பட் அதுல வந்து நமக்கு 500க்கு மேல எந்த இன்ஸ்டியூட்டாவது நான் எம்பிசியில் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க, பிசியில் எத்தனை பேர் வாங்கியிருக்கான்னு சொல்லலாம் சார். அவங்களுக்கு தெரியுமில்ல என்ன கம்யூனிட்டின்னு வாங்கிட்டு சொல்லலாமல்ல? சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆமா சொல்லுவாங்க சார். பொதுவாக அப்புறமா கொஞ்சம் சேர்த்தியும் சொல்லுவாங்க. அவங்க யாரு சார் கேட்க போறான்? நீங்க இத்தனை பேர் வாங்கியிருக்கானா அவனுக்கு கொஞ்சம் சேர்ந்து அட்மிஷன் வரன்னு சொல்லி சேர்ந்து சொன்னாலும் நமக்கு தெரியாதுல்ல சார். ஒரு ஹெல்ப் சார். சொல்லுங்க சார். அவ்வளவு தெரியாது. கவுன்சிலிங் பண்ற யாரை நான் கேட்கலாம்னா தெரியாது. சரிங்க சார். பண்ணுவோம் சார். நம்ம தான் அந்த பிரீமியம் மோட் ஆஃப் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். உங்களுக்கு தேவைன்னா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கு என்ன உங்களுக்கு ஃபோன் கிளாரிஃபிகேஷன் ஒரு மோடு வச்சிருக்கோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் மோட். நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் ஃபோனில் மட்டும் டவுட் கிளாரிஃபிகேஷன் மினிமம் சார்ஜஸில் நாங்கள் பண்ணி தரோம் சொன்னாங்க. இல்லை எனக்கு எல்லாமே பண்ணி அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இது கிடையாது. நம்மளுக்கு வேறு கிடையாது. அதனால்தான் இப்போ எனக்கு ரெக்கார்ட் பண்ணி எல்லாமே பண்ண முடியுமா? பண்ணலாம் சார். நீங்கள் ஒன்றும் பண்ணுங்க. எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புங்க சார். நீங்கள் எனக்கு கைடன்ஸ் வேணும்னு சொல்லி அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக உங்களை நம்ம காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்கிறோம் சார். உங்களுக்கு நம்ம லிமிட்டடாக தான் சார் பண்ணுவோம். நிறைய பேருக்கு பண்ண மாட்டோம். லிமிட்டடாக பண்ணுவோம். அதனால உங்களுக்கு அதை பண்ணி தருவோம் சார். ஓகே ஓகே சார். தேங்க்ஸ் சார். அதான் இவன் 54,000 பொன்னாடி 74 ரேங்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு எம்பிசிக்கு. அதான் சார் சொல்கிறேன். நீங்கள் பிசினா பார்டர் சார். எம்பிசி கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் கவலைப்படாதீங்க. திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ் கிடைக்கிற உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும். உங்கள் ஊர் பக்கத்திலே கிடைக்கும். சரிங்க சார். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார். வேற எதுவும் இல்லை சார். அதுதான் இன்னும் கொஞ்ச நாள் பயமாவே இருக்கு. வேற எதுவும் இல்லை. தமிழ் ரேங்க் ஒன்றும் பயப்படாதீங்க சார். ஒன்றும் பயப்படாதீங்க. கண்டிப்பாக கிடைக்கும் சார். சரிங்க சார். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். கட் பண்ணிடுங்க சார். ஓகே சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். என்ன சந்தேகம் சார்? சென்னையிலிருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். என்ன சந்தேகம்? பாப்பா வந்து நீட் 462 எடுத்துருக்காங்க. 464 என்ன கம்யூனிட்டி சார்? எஸ்சி சார். 462 எஸ்சி கேட்டகரிங்களா? சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும் சார். அப்புறம் என்ன சார்? அப்படிங்க சார். என்னன்னா கன்ஃபியூஷன் இருக்கு. ஏன்னா நிறைய மார்க் எடுத்தாங்க. ரேங்கிங்ஸ் வர தமிழ்நாடு வர சார். இப்போ என்னதான் மார்க் எடுத்தாலும் இந்த கடந்த 3 வருஷமா நமக்கு ரேங்க் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் சொல்றோம். அதனால பெரிய மாற்றம் இருக்காது சார். உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு என்ன ரேங்க் சார்? சார் இது 1,02,000 சம்திங் வரும் சார். 900 1 lakh ஆல் இண்டியா ரேங்க் 1,02,000 நல்ல கல்லூரி கிடைக்கும் சார். நீங்க ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க சார். கண்டிப்பா கிடைக்கும். நம்ம சொல்றது வந்து சும்மா ஏதோ ஒரு குருட்டாத்தனமா சொல்றது இல்லையா சார். நம்ம வந்து டேட்டா பேஸ் பண்ணி ஆல் இண்டியா ரேங்க் பேஸ் பண்ணி தான் சார் சொல்றோம். ஓகே சார். 1,02,000 நீங்க வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் 1,02,000 சார்? ஆமாங்க சார். 1,02,000 சம்திங் சார்.
அப்போ உங்களுக்கு ஒரு டாப் 10 காலேஜஸ்ல கிடைக்குமா சார்? டாப் எந்த ஊர் சார் நீங்க? எந்த ஊர்? சென்னை வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும் சார். மேபி வெள்ளூர்லாம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு சார். வெள்ளூர் சென்னை பக்கத்தில் சென்னை வெள்ளூர் கிடைக்கும் சார் உங்களுக்கு. இல்ல சார் நீங்க அதை அப்ளை பண்ணுங்க, பட் கண்டிப்பா கிடைச்சிடும் சார். இந்த அவ்வளவு என்ன மார்க் உங்களுக்கு சார்? 420 வரைக்குமே கிடைக்கும் சார். அட்லீஸ்ட் 425 எல்லாம் கண்டிப்பா கிடைக்கும் சார். நீங்க சேஃப் ஜோன்ல தான் இருக்கீங்க. கண்டிப்பா அவ்வளோ டிஃபரன்ஸ் இல்லை சார். 170 ரேங்க் வரை கிடைச்சிருக்கு. அப்போ மேபி எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. நீங்க ஒரு 20,000 10,000 வேணா டிஃபரன்ஸ் வரலாம் சார். நீங்க ஒரி பண்ணாது, கண்டிப்பா கிடைக்கும் சார். சார் நம்ம வந்து நம்ம பார்டர்ல இருக்குன்னா பார்டர்னு சொல்லிடுவேன். ஒரு சேஃபா இருக்கறனால தான் சொல்றேன். கண்டிப்பா நீங்க ஒரே பண்ணாதீங்க. உங்களுடைய ஃபீட்பேக் ரொம்ப எங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும் சார். கண்டிப்பா தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் வணக்கம், சொல்லுங்க சார். ஹலோ சார், வணக்கம் சார். நான் இங்க சென்னையில இருந்து பேசுறோம் சார். சொல்லுங்க மேடம், என்ன சந்தேகங்க? அதாவது என் பையன் வந்து 281 எடுத்திருக்கான் சார் நீட் ஸ்கோரு. ஓகே. அதுல வந்து எனக்கு என்ன டவுட்னா, இப்போ நான் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ட்ரை பண்ணலாமா சார்? மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு இந்த வருஷம் ட்ரை பண்ணலாம் மேடம். இந்த வருஷம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், ஏன்னா இந்த ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. என்ஆர்ஐ லேப்ஸ் கோட்டா இருக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. சரிங்க. அப்புறம் என்ஆர்ஐ லேப்ஸ் கோட்டா வச்சானா கிடைக்காது. என்ஆர்ஐ லேப்ஸ் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேனேஜ்மெண்ட்ல கொஞ்சம் நிறைய சீட்ஸ் வந்து அது அந்த என்ஆர்ஐ லேப்ஸை வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டாக மாற்றலாங்கிற மாதிரி ஒரு ப்ரொபோசல் ஃபீஸ் டீட்டெயில் வந்தாலும் என்ஆர்ஐ லேப்ஸ் கொடுக்கல. அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால மேபி இன்னும் அஃபீஷியலாக வரல. பட் ஒரு ரிப்போர்ட்டை வச்சு நம்ம சொல்கிறோம். பட் பொதுவாக உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாங்கிறது கொஞ்சம் டஃபாக தான் இருக்குங்க. நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டி மாதிரி பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். அதுலயும் எனக்கு என்ன டவுட்னா, இப்ப நம்ம டீம்டு வந்து நமக்கு ட்ரை பண்ணும் போது நம்மளுக்கு நம்ம சாய்ஸ் பண்ணி நம்மளுக்கு அது கிடைச்சிருச்சுன்னா, அடுத்தது எனக்கு 3rd ரவுண்ட் அந்த மாதிரி எனக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டால கிடைக்கும் போது, நான் இப்ப வந்து ஃபர்ஸ்டே வந்து டீம்டோடத வந்து ஹோல்டு பண்ணி வைக்க வேண்டி இருக்கும் மேடம். அது நம்ம 3rd ரவுண்ட்ல போக முடியாது மேடம். டீம்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டு. அதுதான் சார், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே எனக்கு இது கிடைச்சிடுமா? எனக்கு வந்து டிஎன் கவுன்சிலிங் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டால எனக்கு மேடம் கண்டிப்பா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்ல டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவுதான். அதனால நீங்க வந்து உறுதியா சேரணும். அது ஒரு சிலர் பொறுமையா வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். பட் டிஎன் மெடிக்கல் செலக்ஷன்ல வாய்ப்புகள் குறைவு மேடம். அந்த மேனேஜ்மெண்ட் சீட் புரியுது சார், எனக்கு புரியுது. சப்போஸ் எனக்கு 3rd ரவுண்ட்ல கிடைக்குது மேனேஜ்மெண்ட் கோட்டால, நான் வந்து டீம்டுல வந்து ஒரு சீட் வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்கேன்னா, இப்ப நான் இதுல இருந்து அதுக்கு போக முடியுமா சார்? அப்படி பண்ண முடியாது மேடம். நீங்க ஒன்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே லாஸ் ஆயிட்டா. அது டீம்ல வந்து 2nd ரவுண்ட்ல ஒரு டேட் கொடுப்பாங்க மேடம். டேட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து வெளியே வர முடியாது. ஒன்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிட்டதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க வெளியே வரலாம். 2nd ரவுண்ட்ல ஒரு டேட்டுக்கு அப்புறம் வெளியே வர முடியாது. அப்புறம் கண்டினியூ பண்ணும்போது அடுத்து நீங்க ரிலீவ் பண்ண மாட்டாங்க மேடம் உங்களை. ஓ சார், வந்து அப்போ நான் இதுல 3rd ரவுண்ட் வரைக்கும் கிடைக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வேணா நான் டீம்டுல வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாமா? அப்பனா அந்த ஸ்டே ரவுண்ட்ல போகணும். நீங்க 3rd ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம 4th ரவுண்ட் தான் அங்க போக முடியும் இல்லையா? நீங்க 3rd ரவுண்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒண்ணு பண்ணலாங்க மேடம். நம்ம வந்து ரொம்ப அவ்வளவு நேரம் நீங்க வெயிட் பண்ணக்கூடாது. 2nd ரவுண்ட்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம உத்தேசமா மேனேஜ்மெண்ட் கோட்டால கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது ஒரு உத்தேசமா முடிவு எடுக்க முடியும். ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்க டீம்டு வந்து 3rd ரவுண்ட் போய்க்கலாம். டீம்டு 3rd ரவுண்டுக்கு அப்புறம் போனா நம்ம சீட் கிடைக்கிறது கஷ்டமா போயிடுது. ஓகேங்க சார். சரிங்களா? Thank you so much சார். Thank you மேடம். என்ன ரேங்க் வருது மேடம் உங்களுக்கு? 4,98,000 வருது சார். அதனால 4,98,000 இருக்கனால கண்டிப்பா உங்களுக்கு 3rd ரவுண்ட் போனீங்கன்னா எப்படியும் டீம்டு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். ஆனா 3rd ரவுண்ட் பின்னாடி போக கூடாது நீங்க. ஓகேங்க சார். சரிங்களா மேடம்? பட் நீங்க இந்த வருஷம் நீங்க இங்க வந்து தமிழ்நாட்டுல ட்ரை பண்றது கொஞ்சம் டஃபா தான் இருக்கு. ஒருவேளை என்ஆர்ஐ லேப்ஸ் இல்லைன்னா மட்டும்தான் கிடைக்கும். அப்ப என்ஆர்ஐ லேப்ஸ்ல போற மாதிரி இருந்ததுன்னா அது 25 லட்சம் வந்துடும். அப்ப நீங்க டீம்டே போய்க்கலாம். பெரிய டிஃபரன்ஸ் இருக்காதுங்க. ஓகேங்க சார். சார் இல்லன்னா நான் பாண்டிச்சேரியிலயும் மேனேஜ்மெண்ட் கோட்டா ட்ரை பண்ணா அதுலயாவது கிடைக்குமா சார்? அது ட்ரை பண்ணுங்க, கிடைக்கும். அது வாய்ப்பு இருக்கு. ஓகேங்க சார். அப்ப நான் அதுவும் ட்ரை பண்ணி பாக்குறேன். எது கிடைக்குதோ அதுல ஜாயின் பண்றேன். எஸ் மேடம், எஸ் மேடம். Thank you சார். ஓகே சார். அப்போ இது ஒரு நல்ல கேள்வியும் கூட. நம்ம 2nd ரவுண்ட்ல. வணக்கம் சார், சொல்லுங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் சார். என்ன சந்தேகம் சார்? சார் 507 என்ன கம்யூனிட்டிங்க? எம்பிசி சார். கண்டிப்பா கவர்மெண்ட்ல கிடைக்கும் சார். எந்த காலேஜ் கிடைக்கும் சொல்ல முடியுமா சார்?
வீடியோ பதிவு பண்ணி என்ன ரேங்க் வருது உங்களுக்கு? ஆல் இண்டியா சார் 44,006. உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ பதிவு பண்ணியிருக்க 44,000 அப்படின்னா உங்களுக்கு மேபி வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்கும் சார். திருநெல்வேலி கிடைக்கும். எந்த ஊர் நீங்க? நான் வேலூர் சார். வெள்ளூருக்கு வாய்ப்பு பார்டர்ல இருக்குதுங்க. வெள்ளூர் அப்படிங்களா சார்? வெள்ளூர் கிடைக்கும். விழுப்புரம் வெள்ளூர் வந்து 44,000 வரைக்கும் கிடைச்சிருக்கு 2022ல. மேபி போன வருஷம் கிடைச்சிருக்காது. மேபி உங்களுக்கு விழுப்புரம், வெள்ளூர், திருவள்ளூர் இதெல்லாம் கிடைக்குங்க சார். வேலூர் கிடைக்குமா தான் கேட்குறேன் சார். வேலூர் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க, பார்டர்ல இருக்கு. அப்படிங்களா சார்? சரிங்களா? சரிங்க சார். இல்லை சென்னையில் இஎஸ்ஐ கிடைக்க வாய்ப்பு இருக்கு, விழுப்புரம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார். சரிங்களா? சரிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி நம்ம வீடியோ கட் பண்ணியிருக்கோம் சார். வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு 3 வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. ஏன்னா மீண்டும் ஒரு வீடியோ வேணால் பதிவு பண்ணுறோம். பட் அந்த வீடியோ ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் நிறைய பேர் அந்த வீடியோ பார்க்காம மீண்டும் கேட்குறாங்க. வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். சார் பிசியில் 515க்கு எந்த காலேஜ் சார் வரும்? 515க்கு என்ன ரேங்க் சார்? ஆல்ரெடி வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் சார். என்ன ரேங்க் சார் உங்களுக்கு? 36,406. 36,000 சென்னையில் உங்களுக்கு என்ன சார்? விழுப்புரம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார். 36,000 விழுப்புரம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நீங்கள் எந்த ஊர்? நான் ஓசூர் சார். விழுப்புரம், தருமபுரி கிடைக்கும் சார். 36,000ங்களா? தருமபுரி, விழுப்புரம், ஈரோடு அந்த மாதிரிலாம் கிடைக்கும் சார். மேபி உங்களுக்கு கிருஷ்ணகிரி கண்டிப்பாக கிடைச்சிரும். திருவண்ணாமலை, விழுப்புரம், உங்களுக்கு நேரவே தருமபுரி அந்த மாதிரி கிடைக்கும் சார். நீங்க ப்ரெடிக்ட் பண்றது வந்து ஓரளவு கரெக்டா இருக்குமா சார்? அது எப்படி சார்? நம்ம வந்து நான் என்ன பேசிஸில் ப்ரெடிக்ட் பண்ணுறேன்னா 2024 கொஸ்டின் பேப்பர் ஈஸி, 23 மாடரேட்டு, 22 டஃபாக இருந்ததுங்க. அதை சீட்டு வந்து பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லை. கவர்மெண்ட் காலேஜஸ் பொறுத்தவரைக்கும் பெரிய மாற்றம் இல்லை. ஸோ அந்த பேசிஸ்லாம் பண்ணுறேன். பட் டாப் லெவலில் பார்க்கும்போது நம்ம 2022 பார்த்தீங்கன்னா 528 மார்க் கிடைச்சது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பிசிக்கு. ஆனால் இப்போ 500 மார்க் கிடைக்கிற மாதிரி இருக்குது. அதை விட கூட குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் எங்கே வரும் அப்படின்னா, இந்த 450 to 500 மார்க் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிற பொறுத்தா மாற்றம் இருக்கும், மாற்றங்கள் வரும். பட் ஆனால் ஓரளவுக்கு நம்ம 3 வருஷத்தை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஓரளவுக்கு நம்ம சொல்கிறதுல ஏதாவது ஒரு 2000-3000 ரேங்க் வித்தியாசம் வரலாம் சார். இப்போ நீங்கள் வெள்ளூர், தருமபுரி சொல்கிறேன், இல்லை திருவண்ணாமலை சொல்கிறேன், இல்லை ஈரோடு சொல்கிறேன் அப்படின்னா இதில் 3ல் 1 கிடைக்கிற மாதிரி வந்துடும் சார் உங்களுக்கு. ஓகே சார், நீங்கள் சூப்பராக இது பண்ணுறீங்க சார். கரெக்டாக ஓரளவு கரெக்டாக நல்ல கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறீங்க. தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கண்டிப்பாக கிடைச்சிடும் சார். கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும். நீங்கள் ஓரளவுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும் சார். நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண வேண்டியதில்லை. மேபி நம்ம சொல்கிறதுல காலேஜ் முன்ன பண்ணால் மாறலாம் இல்லையா, இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிற பொறுத்து மாறுபடும். பட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார். நல்லாவே. சரி. இந்த மத்திய பிரதேஷ் இதனால எதுவும் ப்ராப்ளம் வருமா சார்? அதெல்லாம் சார் தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையும் வராதுங்க சார். ஆல் இண்டியா ரேங்க்ல ஒரு 75 பேருக்கு நடத்துறதுனால நமக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பே இருக்காதுங்க சார். அதனால நமக்கான கவுன்சிலிங் டிலே ஆகும், அது ஒன்று தான் பாதிப்பு. மக்களுக்கு வந்து பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அவ்வளோதான். எப்படா நமக்கு நடத்த போகிறோம், எப்படா நமக்கு நடக்கும், எப்படா காலேஜ் போகிறது அப்படிங்கிறது உண்மை சார். தான் அதேதான் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இப்போ எதனால அந்த கால் வருதுன்னா, இப்படியாவது சரி சார் லேட் ஆகிட்டுனா இதெல்லாம் பிரச்சனை வருமா, நமக்கு பாதிப்பு வந்துடும். ஏன்னா தெரியாதுல என்ன நடக்குதுன்னு இல்லைங்களா. அதான் சார். அதான் வந்து எல்லா பேரண்ட்டுக்கும் என்னடா நமக்கு எப்படா நமக்கு ஒரு கவுன்சிலிங் முடியும், எப்போ குழந்தைகளை கொண்டு போய் சேர்த்தலாம், மார்க்கை வாங்கிட்டு நம்ம சேர்த்த முடியலையேங்கிற வருத்தம் தான் நிறைய பேருக்கு. அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ ஒரே பண்ணாதீங்க சார், கண்டிப்பா கிடைச்சிடும் சார். பொறுத்துருங்க சார், நல்ல கிடைக்கும் சார். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. இப்போ இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்ல கல்லூரி கிடைக்கணும், நல்ல மார்க் வாங்கி நம்ம காலேஜ் சேர முடியலையே அப்படிங்கிற வருத்தம் இருக்கு. தாங்கள் டயல் செய்த எண் தற்சமயம் பிஸியாக உள்ளது, தயவு செய்து பின்னர் சார் என்னதான் பண்றது நமக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு வருத்தம் எல்லாருக்கும் இருக்கு. நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. இடையில ஒரு கேஸ் வேற வந்துருச்சு. இந்த சூழ்நிலையில் பெற்றோர்கள் என்ன பண்ணுறது, ஒரு பதட்டம். நம்ம எதிர்பார்க்குற மாதிரி கல்லூரி கிடைக்குமா கிடைக்காதா, வீடியோ பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறோம். இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கண்டிப்பாக இருக்குது, பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு இருக்குது. கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா. ஹலோ, வணக்கம் மேடம், சொல்லுங்க. கற்பகம் மேடம். ஆமாங்க சார், சொல்லுங்க. ரொம்பவும் அதே டவுட் தாங்க சார். பாப்பாக்கு என்ன காலேஜ் கிடைக்கும் என்ன அப்படிங்கறது. வீடியோ என்ன மார்க் மேடம் உங்களுக்கு?
508ங்க சார். அந்த 508க்கு என்ன ரேங்க் வருதுங்க? 43,210ங்க சார். அதான் ஆல்ரெடி வீடியோ பதிவு பண்ணிருக்கோம். அந்த ரேஞ்சில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. 43,000 அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு திருவண்ணாமலை எந்த ஊர் பண்றீங்க? கிருஷ்ணகிரிங்க சார். திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி பார்டர்ல இருக்கும். திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி அதான் யாருக்கு சொன்னேன். கிடைக்காதுங்களாங்க சார்? வெள்ளூர் வெள்ளூர் நீங்க எவ்வளவு மார்க் ரேங்க் சொன்னீங்க? 44ல கிடைச்சிருக்கு வெள்ளூர். 43ங்க சார். நாங்க வாய்ப்பு இருக்கு மேடம். அதே மாதிரி இல்லைன்னா உங்களுக்கு சென்னையில இஎஸ்ஐ கிடைக்க வாய்ப்பு இருக்கும். இஎஸ்ஐ கொஞ்சம் டஃப். இஎஸ்ஐ டஃப். பிசிங்களா? ஆமாங்க சார். பிசி தாங்க சார். 43ங்க சார். 43 293ங்க சார். 43,293ங்க சார். பிசிங்களா எம்பிசியா? பிசிங்க சார். பிசி இல்லை மேடம், அது பிசி நான் எம்பிசி வச்சு சொல்லிட்டேன். பிசி வந்து வெள்ளூர் கிடைக்க வாய்ப்பு இல்லைங்க மேடம், வாய்ப்பு இல்லை. தருமபுரியை பார்த்தீங்கன்னா பிசிக்கு 37,000 போயிருக்கு. ஆல்ரெடி வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன், பார்த்தீங்கன்னா தெரியுமா மேடம்? பார்த்துதான் சார் இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு சின்ன பயம். மேபி திருவண்ணாமலை ஓரளவு கிடைக்கும் மேடம், ரொம்ப பின்னாடி போகாது. உங்க ஜோன் ஆனால் திருவண்ணாமலை, கன்னியாகுமரி, கரூர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கரூர் நல்ல காலேஜுங்களாங்க சார்? கரூர் நல்ல காலேஜ் மேடம். ஓகேங்க சார். ஓகேங்க சார். கரூர் நல்லா இருக்குங்க. ஓகேங்க சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஆல்ரெடி நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு தெளிவான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். பட் இருந்தாலும் பெற்றோர்களுக்கு சந்தேகம் இருக்குது. இப்போ இந்த சந்தேகங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் வீடியோ பதிவு பண்ணிகிட்டே இருப்போம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் மட்டும் இந்த வீடியோஸ் நிறைய பேருக்கு போய் சேருங்க. அது நம்ம தினமும் இரவு 9 முதல் 10 வரைக்கும் நம்ம ஃப்ரீ கால்ஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோஸ் எல்லாம் நிறைய பெற்றோர்களுக்கும் ஒவ்வொருத்தரும் கேட்கக்கூடிய சந்தேகங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு இன்னொரு கவுன்சிலிங் சொல்லுங்கள் சார். முருகசாமி சார் சொல்லுங்கள் சார். சார் 450 மார்க் சார் மேனேஜ்மெண்ட் கிடைக்குமா என்ன கேட்கலான்னு ஒரே வருஷங்க, அதுக்காக ஃபோன் பண்ணு. 450க்கு மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் சார். கேஎம்சிஹெச் பார்டரில் இருக்கும். கேஎம்சிஹெச் கிடைக்கிறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் சார். மற்ற கல்லூரிகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும் சார். சார் நம்ம ரித்திகா உங்களுக்கு இதில் வந்துருக்காருங்க. என்னங்க? இதில் பதிவு பண்ணிக்கிறாருங்க. எம் ரித்திகாங்க. ரித்திகா சொல்லுங்க. ரித்திகாங்களா? சொல்லுங்க. அனுப்புவாங்க திருப்பூர். சொல்லுங்க சார். நீங்க அனுப்பிட்டு இருக்கீங்க. செல்வல் டெய்லி வந்துட்டு இருக்கு. ஆனா இருந்தாலும் உங்க கூட நேரில் இருக்கா கேட்கலாம் அப்படின்னு எனக்கு நீங்க நேரடியாக இந்த நம்பர்ல நம்ம கைடன்ஸ் நம்பர்லேயே கேளுங்க சார். நான் உங்களுக்கு அதை ஆன்சர் பண்ணுவோம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சரிங்க. நான் 450 மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா பிடிச்சிடலாம் இல்லைங்க? கண்டிப்பா கிடைக்கும் சார். மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா கிடைக்குங்க. பேர் ரித்திகாங்களா? ரித்திகா தானே? தெரியும். அந்த அவங்க அந்த இந்த இது கூட நமக்கு அன்னைக்கு காலில் வந்து ஃபோன் பண்ணி கேட்ட பொண்ணு தானே? அனுப்புற போல ஞாபகம் இருக்கு. அந்த கரெக்டா அந்த நாமக்கல் கோச்சிங் சென்டர்ல மாத்தியா ஒரு டேட்டா சொன்னப்ப ஃபர்ஸ்ட் உங்க பொண்ணு தான் எனக்கு ரிப்ளை கொடுத்தாங்க. ரித்திகா கண்டிப்பா கிடைக்கும் சார். செல்ஃப் ஃபைனான்சியலிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பார்டர்ல கிடைக்கும். ஒருவேளை செல்ஃப் ஃபைனான்சிங்ல செகண்ட் ரவுண்ட்ல கிடைச்சா கூட நம்ம மாத்திக்கலாம் சார். இல்ல நமக்கு நல்ல காலேஜ் வேணா மேனேஜ்மெண்ட்ல போய்க்கலாம் சார். சரிங்க சார். ஓகே சார். அப்படியே காலேஜ் கிடைச்சா சரிங்க சார். மேனேஜ்மெண்ட் கிடைச்சா பிரச்சனை இல்லை. கண்டிப்பா கிடைச்சிரும் சார். கண்டிப்பா கிடைச்சிரும். சரிங்க சார். ஓகே சார். நல்லது சார். தேங்க்யூ சார். கட் பண்ணிருங்க சார். வணக்கம் சொல்லுங்க சார். அருண் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சொல்லுங்க சார். சார் ஃபைனல் வந்து 533 பையன்து. 533க்கு நமக்கு என்ன ரேங்க் வருது சார்? 21,800 சார். 21 ஆல் இந்தியா ரேங்கா சார்? ஆமா சார், ஆல் இந்தியா. கண்டிப்பா கவர்மெண்ட் கிடைச்சிருமே சார். 21னா 30 வரைக்கும் 28 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல சார்? அதுதான் உங்க இதுல 28 to 30 போட்டிருந்தீங்க. ஆமா. அதனாலதான் சரி ஒரு டைம் உங்களை கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க சொன்னீங்க ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசிக்கலாம் சொன்னீங்க. எஸ் சார், பேசிக்கலாம் சார். பட் இல்லாட்டி நம்ம அப்படியே இல்லாட்டா உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து பிஹெச்ல கிடைச்சிட போகுது. ஆமா 100% பிஹெச்டி கண்டிப்பா 100% கிடைச்சிடும் சார். சரிங்க சார். நான் ரேங்க் லிஸ்ட் வந்தாலே உங்களுக்கு கூப்பிடுறேன் சார். ஓகே சார். தேங்க்யூ சார். கண்டிப்பா. தேங்க்யூ. வணக்கம் சார். சொல்லுங்க சார். ஹலோ வணக்கம் சொல்லுங்க சார். ஓசி 477 என்ன மாதிரி காலேஜ் பாசிபிள் சார்? 477 ரேங்க் என்ன வரும் மேடம்? வரும் 82,000 சார். ஆல் இந்தியா ரேங்க்.
ஆல் இந்தியா ரேங்க் 82னா நமக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் தான் வாய்ப்பு இருக்கும். என்ன மாதிரி காலேஜுக்கு வரும் சார் செல்ஃப் ஃபைனான்சிங்னா? செல்ஃப் ஃபைனான்சிங் போட்டிருக்க வேணும், போடலை. அந்த வீடியோ விரைவில் அப்லோட் பண்ணுறாங்க. எவ்வளோ வேணும் சொன்னீங்க? 82,000 சார். ஓசி கேட்டகரிங்களா? $74 வரைக்கும் முத்துக்குமரன் கிடைச்சிருக்கு. 82,000 மேபி உங்களுக்கு இது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேடம். அது 75க்கு மேலே நமக்கு வாய்ப்புகள் வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மேடம். பிரைவேட் யூனிவர்சிட்டினா எப்படி சார் குவாலிட்டி ஓகேங்களா? குவாலிட்டி ஓகே தான் மேடம். அது மேபி உங்களுக்கு பார்டரில் அந்த லூப்பிங் ரூல்னு ஒரு இதில் வந்து உங்களுக்கு அடிபட்டு போயிடும் மேடம். அதான் பிரச்சனை. அது 70,000 75,000 வரைக்கும் கிடைச்சிருக்கு. முத்துக்குமரன், மூகாம்பிகை இன்ஸ்டியூட்லாம். அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருந்து அப்படியே பார்த்துட்றேன் கடலூர். அதை வேணும். அதுக்கப்புறம் எனக்கு ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கு தான் மேடம் வாய்ப்புகள் இருக்கும். மேபி 75,000க்கு மேலே நமக்கு ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கு போகிறோம். அது ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் ப்ரைவேட் 1,04,000 1,06,000 அந்த மாதிரி போயிடுங்க மேடம். பட் கிடைக்கும். பட் நீங்கள் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்காது, ப்ரைவேட் யூனிவர்சிட்டி கிடைக்கும் மேடம் 75க்கு அப்புறம். இங்க அந்த பிஎஸ்பி அருணை அந்த மாதிரிலாம் இருக்குல்ல சார், அது அந்த மேபி மேடம் அதெல்லாம் அந்த டேஷ் வரதெல்லாம் காரணம் வந்து அது அந்த லூப்பிங் ரூல்ங்கிற ஒரு இது வந்து அஃபெக்ட் ஆகுது. அது ஒவ்வொரு வருஷமும் காலேஜ் மாறுங்களா சார்? எஸ் மேடம், கொஞ்சம் கொஞ்சம் மாறும். மேபி பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ஓசி ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்து மாறும் மேடம். அதனால மேபி வாய்ப்புகள் இருக்கு மேடம், பார்க்கலாங்க. ஓகே சார். இப்போ நம்ம பிரைவேட் யூனிவர்சிட்டி கிடைக்கிறப்ப சார் அதுக்கு போலாமா இல்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா இன் கேஎம்சிஹெச்பி? மேடம் உங்களுக்கு ஃபினான்சியலா அஃபோர்டபுள் அப்படின்னா உங்களுக்கு மேபி பிஹெச்டி கிடைக்க வாய்ப்பு இருக்கும். 4.5 years ஃபீஸ். ஸோ அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான். நீங்கள் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி ஒரு நியூ காலேஜஸில் போகிறது ஓகே தான். பட் ஃபினான்ஷியலாக நீங்கள் அஃபோர்டபுள் எனக்கு ஒரு 4 lakhs 5 lakhs பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போகலாங்க. ஏன்னா பிஹெச்டி கிடைச்சது பிஹெச்டி வந்து 4.5 years வாங்க மேடம். நீங்கள் 4.7 பிஹெச்டி கிடைச்சுன்னா நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் பிஹெச்டி போகிறது பெட்டர் தாங்க. ஓகே. கேஎம்சிஹெச்ங்களும் அந்த 4.5 lakhs. கேஎம்சிஹெச் 5 years வாங்க மேடம், 5 வருஷம் வாங்குவாங்க. 5 years. வேலம்மாள்ங்க சார்? வேலம்மாள் 5 வருஷம். பட் வேலம்மாள் ஃபீஸ் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்குது. ஒரு 17 lakhs வருங்க. பட் இந்த வருஷம் மேபி அந்த ஃபீஸ் ரிவைஸ் ஆச்சுன்னா 18.5 வரும். அதான் ஒரு 6 லட்ச ரூபா வித்தியாசம் வரும் மேடம் உங்களுக்கு. ஓகே சார். மேடம் ஒன்றும் இல்லை, 2/3 வர்றது அங்கே வந்து ஒரு பார்ட் வந்து அதிகமாக வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 18 lakhs அப்படிங்கிறது இங்கே வந்து ஒரு 12 lakhsல முடியும். அந்த மாதிரி 89 அந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் இருக்குங்க. ஓகே. பட் குவாலிட்டி will be much better. எஸ் டெஃபினட்டா மேடம். ஓகே சார். சார் நீங்க வீடியோ போடுறப்போ அந்த செல்ஃப் ஃபைனான்ஸுக்கு ப்ளீஸ் வந்து அந்த 4.5 years எது கட்டணும், 5 years பிஹெச்டி மட்டும் தான் 4.5 years? எஸ் மேடம், பிஹெச்டி மட்டும் தான் 4.5. எல்லா காலேஜ் 5 வருஷம் வாங்கிறாங்க மேடம். மற்றது எல்லாமே 5 வருஷம், பிஹெச்டி மட்டும் 4.5 years. உங்களுக்கு பிஹெச்டி கிடைச்சா எடுத்துருக்க மேடம், பெட்டர் தான். வாய்ப்புகள் இருக்கு. இருக்காங்களா சார்? செகண்ட் ரவுண்ட்ல கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இல்லாட்டி செகண்ட் ரவுண்ட்ல கிடைச்சிடும். ஓகேங்க சார். ஷூர் சார். தேங்க்யூ மேடம். ஓகே, தேங்க்யூ. வணக்கம் சார், சொல்லுங்க. ஹலோ சார், வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார் நாங்கள் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பேசுகிறோம் சார். என்ன சந்தேகம் சார்? சார் என் பொண்ணு வந்து 489 சார் மார்க்கு. என்ன கம்யூனிட்டி சார்? எம்பிசி. 489 கண்டிப்பாக கவர்மெண்ட்ல உங்களுக்கு கிடைச்சிரும் சார், கவலைப்படாதீங்க. ரைட் சார். இப்போ ஒரு புதுசாக இது பண்ணுறாங்களா, அது ரீநீட் நடக்குமா சார்? ரீநீட் நடந்தால் நமக்கு ஒன்றும் பாதிக்காது சார், நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்படியா சார்? எல்லாம் பயமுறுத்துறாங்க, அதனால கேட்குறேன் சார். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார். சரி சார். எந்த காலேஜ் கிடைக்கும் சார்? ஆல்ரெடி ஒரு வீடியோ பதிவு பண்ணிருந்தேன் சார், வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன். அப்படிங்களா? என்ன நீங்கள் அந்த நேற்று முன்னாடி ஒரு வீடியோ பதிவு பண்ண சார். 418 என்ன ரேங்க் சார் உங்களுக்கு? 64 65 454. 65,000. சிவகங்கை. உங்க 65 சார்? 65 புதுக்கோட்டை. சரி சார். நீங்க எந்த ஊரு? திருப்பத்தூர் சார். இப்ப திருவண்ணாமலை கிடைக்க வாய்ப்பு இருக்கும் சார். திருவண்ணாமலை கிடைக்க வாய்ப்பு இருக்கும் சார். அப்படிங்களா? சரி சார், அதனால தான் கேட்கலாம். கரூர் எம்பிசிங்களா? 60 எவ்வளோ சார்? 489 சார். இல்ல ரேங்க் 65 454.
65. சார் திருவள்ளூர் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். திருவள்ளூர் டஃப் தான் சார். எம்பிசி டஃப் தான். மேபி ஓரளவு கிடைக்கும் சார். திருப்பூர் மாதிரி அதில் அந்த 11 காலேஜஸில் கிடைக்கும் சார். திருப்பூர் புதுக்கோட்டையெல்லாம் கிடைக்கும் சார். மேபி உங்களுக்கு கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி அந்த மாதிரி கிடைக்கும். கொஞ்சம் பார்டரில் இருக்கும் சார். கொஞ்சம் பார்டரில் இருக்கும். பட் கண்டிப்பாக கவர்மெண்ட் கிடைச்சிடும். சரி சார், ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு நிறைய பார்த்துன்னு கண்டிப்பாக கிடைக்கும் சார். கண்டிப்பாக கிடைக்கும். உங்களை தான் பார்த்து கேட்டுக்கிறேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார் ஃபார் சப்போர்ட். தேங்க்யூ. சரி சார். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். மறக்காமல் எங்கள் வீடியோஸ்க்கு லைக் பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.